ஸோ கிளாஸ் 8 கணித பிரகாஷ் சாப்டர் 4ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா குவாட்ரிலேட்டர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதுல we are going to see about rhombus. சரியா? ராம்பஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ we start with the page number 99. This is starts from the page number 99. So what is given? Quadrilaterals with equal side lengths. இப்போ நமக்கு ஒரு quadrilateral with equal side length இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். That may be a square. ஸ்கொயரா இருக்கலாம் இல்லையா? ஸ்கொயரா இருக்கலாம். ஸ்கொயர் தான் என்னது? ஈக்குவல் சைட் லென்த்தா இருந்தா ஸ்கொயர். ஸோ, இப்போ நமக்கு ஒரு குவாட்ரிலேட்டரல் வித் ஈக்குவல் சைட் லென்த் மே பி எ ராம்பஸ். ஸோ, ராம்பஸ் இப்படியும் இருக்கலாம். இதுவும் ராம்பஸ்க்கு என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தாங்கன்னா, இட் ஹாஸ் அ ஈக்குவல் சைட் லென்த். ஆல் சைட்ஸ் வில் பி ஈக்குவல். ரைட்டா? ஆல் ஸ்கொயர்ஸ் ஆர் ராம்பஸ். ஆனா எல்லா ராம்பஸும் ஸ்கொயர் கிடையாது. ஸோ, ஸ்கொயருக்கும் ராம்பஸ்க்கும் என்ன முக்கியமான டிஃபரன்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, இங்க 90 டிகிரி இருக்கும் ஆங்கிள். பட் இதுல வந்து ஆங்கிள் 90 டிகிரி இருக்காது. ரைட்டா? இந்த 2 ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கும். பட் திஸ் ஆங்கிள் இஸ் நாட் ஈக்குவல் டூ 90 டிகிரி. ஆனா ஸ்கொயர்ல எப்படி இருக்கும்? இந்த ஆங்கிள் 90 டிகிரி இருக்கும். அப்போ எ ராம்பஸ் விச் இஸ் ஹேவிங் அன் ஆங்கிள் 90 டிகிரி வில் பி எ ஸ்கொயர். ரைட்டா? இப்ப நம்ப ராம்பஸோட ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்க போறோம். இப்ப அது என்னாகும்? கொஞ்சம் கூட கொஞ்சம் கொஞ்சம் கூட ஸ்கொயரோட ப்ராப்பர்ட்டில பேரலலோகிராம் ப்ராப்பர்ட்டிக்கு கோயின்சைட் ஆகும். A quadrilateral in which all sides of same length is rhombus. சரியா? இப்போ நம்ம டிடக்ஷன் 9 பார்க்குறோம். இப்போ நம்ம சொல்லிட்டோம் இல்லையா? ஆங்கிள்ஸ் வந்து ஈச் ஆங்கிள் இஸ் நாட் ஈக்குவல் டூ 90 டிகிரி. அது பெர்பெண்டிகுலரா இருக்காது. அப்போ எப்படி இருக்கும்? வாட் வி கேன் சே அபௌட் த ஆங்கிள்ஸ் இன் எ ராம்பஸ். ராம்பஸோட ஆங்கிள்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? அப்படின்னு நம்ம டெடியூஸ் பண்ண போறோம். ஸோ கன்சிடர் எ குவாட்ரிலேட்டரல். இப்போ நம்ம ஒரு குவாட்ரிலேட்டரல் எடுக்கிறோம். GA பாருங்க GAME கேம். ஸோ கன்சிடர் அ குவாட்ரிலேட்டரல் GAME. இதுல பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்க ஆங்கிள்ஸ்லாம் குடுத்துருக்காங்க. திஸ் இஸ் A, திஸ் இஸ் B, திஸ் இஸ் C, திஸ் இஸ் Dன்னு சொல்லிட்டு ஆங்கிள்ஸ் எல்லாம் குடுத்துருக்காங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த AB ஆங்கிள், இந்த CD ஆங்கிள்க்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ப பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியும்? எல்லா சைடும் ஈக்குவல்ன்னு தெரியும். ஸோ இன் ட்ரையாங்கிள் நான் என்ன பண்றேன்னா, 2 ட்ரையாங்கிளா பிரிச்சுக்கிறேன். இன் சரி ஒரு ட்ரையாங்கிள் தட் இஸ் இன் ட்ரையாங்கிள் GAE. ட்ரையாங்கிள் GAE. பாருங்க ட்ரையாங்கிள் GAE எப்படி இருக்கும்? திஸ் இஸ் G. திஸ் இஸ் A. திஸ் இஸ் E. ரைட்டா? இதுல பார்த்தீங்கன்னா, GA இஸ் ஈக்குவல் டூ GE. நமக்கு தெரியுமா? GA இஸ் ஈக்குவல் டூ GE. தட் இஸ் சைட்ஸ் ஆஃப் த ராம்பஸ். சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ இந்த 2 சைடும் ஈக்குவலா இருந்ததுன்னா, இந்த 2 ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கும் இல்லையா? இப்ப இந்த 2 சைடும் ஈக்குவலா இருந்ததுன்னா, அத நம்ம என்ன சொல்லுவோம்? ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் சொல்லுவோம் இல்லையா? ஸோ GAE இஸ் அ ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். திஸ் இஸ் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஸோ அதோட ப்ராப்பர்ட்டி என்ன? இஃப் த 2 சைட்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஆர் ஈக்குவல், தென் த ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வில் பி ஈக்குவல். வாட் இஸ் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்? இப்போ 2 சைட் ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஈக்குவலா இருந்தோம்னா, அந்த ட்ரையாங்கிளுக்கு இதோட ஆப்போசிட் சைடும், இதோட ஆப்போசிட் சைடும் ஈக்குவலா இருக்கும். ஸோ GAE இஸ் அன் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்தெந்த 2 ஆங்கிள் ஈக்குவலா இருக்கும் அப்போ? இவங்க என்ன குடுத்துருக்காங்க பாருங்க. GAEல திஸ் இஸ் D ஆங்கிள் இல்லையா? அதே மாரி GEAல இது என்னது? A ஆங்கிள். So if two sides of a triangle are equal, this is an isosceles triangle. Then we know that angle A equal to angle D. இது ஒரு triangle. Next, இப்போ next triangle எடுத்துக்கலாம். In triangle, இந்த triangle MEA. ரைட்டா? In triangle MEA or MAE. MAE. ஸோ அதுவும் இதே மாதிரி தான். MAE பாருங்க எங்க இருக்கு? திஸ் இஸ் MAE. இப்போ இதுல பார்த்தீங்கன்னா, ME
தட் இஸ் திஸ் சைடு இஸ் ஈக்குவல் டு ஏஎம். நமக்கு இங்க எம்ஏஇல என்ன இருக்கு? திஸ் இஸ் சி ஆங்கிள் அண்ட் திஸ் இஸ் பி ஆங்கிள். ஸோ அதே மாதிரி தான் நம்ம இங்க போட போறோம். எம்இ ஈக்குவல் டு எம்ஏ. ஸோ அதே மாதிரி இது என்ன ட்ரையாங்கிள்? ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளா வரும்போது நம்ம என்ன பண்றோம்? தட் இஸ் ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் சி. ரைட்டா? ஸோ இப்போ நம்ம என்னென்னவா நம்ம மாத்திட்டோம் பாருங்க. ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் டி. ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் டி. அப்போ இதையும் நம்ம ஆங்கிள் ஏன்னே எழுதலாம். ரைட்டா? நெக்ஸ்ட் ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் சி. அப்போ நம்ம இதையும் என்ன எழுதலாம்? ஆங்கிள் பி ஈக்குவல் டு இதையும் ஆங்கிள் பின்னே நம்ம எழுதலாம். இப்ப நம்ம என்ன பண்றோம் பாருங்க. திஸ் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு திஸ் ஆங்கிள். இந்த ஆங்கிள் ஈக்குவல் டு இந்த ஆங்கிள்னு நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்? ஹவ் அபௌட் திஸ் 2 ஆங்கிள்ஸ் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்றோம்? அந்த 2 ட்ரையாங்கிள் இருக்கிற அந்த 2 ஆங்கிள் இருக்கிற ட்ரையாங்கிள நம்ம எடுக்க போறோம். சரியா? தட் இஸ் இன் ட்ரையாங்கிள் GAE. GAE and triangle MAE. 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 ரைட்டா? GAEயும் MAEயும் நம்ம எடுக்கிறோம். பாருங்க GAE, MAE நம்ம சின்னதா போட்டுக்கலாம். திஸ் இஸ் GAE. இங்க MAE. இப்போ இதுல நம்ம என்ன ப்ரூஃப் பண்றோம் பாருங்க. காங்க்ருவன்சி நம்ம ப்ரூஃப் பண்ணலாம். எப்படி ப்ரூஃப் பண்ணலாம் பாருங்க. நமக்கு தெரியும் GA. ரைட்டா? GA is equal to C. GA is equal to MA. இது என்னது? ஈக்குவல் சைட்ஸ். ராம்பஸ்ல ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் இல்லையா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் சைட்ஸ். நெக்ஸ்ட் GE ஈக்குவல் டு ME. GE ஈக்குவல் டு ME. அதுவும் சைடு தான். லென்த் தானே அதுவும். அதுவும் சைடு. அதாவது ஒரு ராம்பஸோட சைடு. என்னது? GE ஈக்குவல் டு GE ஈக்குவல் டு ME. ஸோ அதுவும் ஈக்குவல் சைடு. அடுத்தது என்ன இருக்கு பாருங்க. AE ஈக்குவல் டு AE. AE ஈக்குவல் டு AE which is a common thing. காமன் சைடு. அப்போ ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ரைட்டா? ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணணும்? இந்த சைடு ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ ஈக்குவல் பை எஸ் காங்க்ருவன்சி. ரைட்? பை SSS காங்க்ருவன்சி நம்ம என்ன பண்ணலாம்? ட்ரையாங்கிள் GAE is congruent to triangle MAE. இப்போ எல்லா சைடும் ஈக்குவலா இருந்தா என்ன பண்ணும்? பை CPCT. That is what? Congruent parts of corresponding parts of congruent triangle. Corresponding parts of congruent triangle. இப்போ என்ன ஆகும் பாருங்க. கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் காங்க்ருவன்ட் ட்ரையாங்கிள்ல கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆஃப் காங்க்ருவன்ட் ட்ரையாங்கிள் என்னென்ன ஆங்கிள் ஈக்குவலா இருக்கும் பாருங்க. திஸ் இஸ் ஆங்கிள் G. ரைட்டா? திஸ் ஒன் ஆங்கிள் G. தட் இஸ் AGEன்னு கூட எழுதிக்கலாம். AGE இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் எந்த ஆங்கிள்க்கு ஈக்குவலா இருக்கும்? திஸ் ஒன் AME. AME. ஸோ அது எப்படி இருக்கு பாருங்க. திஸ் இஸ் AGE. AGE இஸ் ஈக்குவல் டு AME. AME அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் அ ராம்பஸ் ஆர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆஃப் அ ராம்பஸ் ஆர் ஈக்குவல். முடிஞ்சுதா? ஸோ இந்த ஆங்கிள் ஈக்குவல்னா இன்னும் 2 ஆங்கிள் நம்ம என்ன எழுதலாம் பாருங்க. இந்த ஆங்கிள் இல்லையா? GEA. GEA இஸ் ஈக்குவல் டு MEA. இப்போ இங்க GEA நம்ம என்னவா எடுத்திருக்கோம் பாருங்க. GEAன்றது என்னது? GEA இஸ் ஆங்கிள் A. MEA என்னது பாருங்க. MEA இஸ் ஆங்கிள் Bன்னு எடுத்திருக்கோம். தட் இஸ் நம்ம என்ன சொல்லிட்டோம் இங்க இப்போ ஆங்கிள் A ஈக்குவல் டு ஆங்கிள் B.
ரைட்டா? ஆங்கிள் ஏ ஈக்குவல் டூ ஆங்கிள் பின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். அப்புறம் அதே மாதிரி என்ன வரும்? 3வது ஆங்கிள் என்ன வரும் பாருங்க. இந்த ஆங்கிள். ரைட்டா? இந்த ஆங்கிள். இந்த ஆங்கிள் என்ன ஆங்கிள் பாருங்க. ஆங்கிள் ஜிஏஇ. ஜிஏஇ இஸ் ஈக்குவல் டூ எம்ஏஇ. எம்ஏஇ. So what is GAE? GAE. Again it is angle A. That is equal to என்னது? MAE. Again it is angle B. That means angle B equal to angle A equal to angle B. ஸோ நம்ம ஏற்கனவே என்ன ப்ரூஃப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். ஆங்கிள் ஏ ஈக்குவல் டூ ஆங்கிள் டின்னு ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். ஆங்கிள் பி ஈக்குவல் டூ ஆங்கிள் சின்னு ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆங்கிள் ஏ ஈக்குவல் டூ ஆங்கிள் பி அண்ட் ஆங்கிள் பி ஈக்குவல் டூ ஆங்கிள் சி. எல்லா ஆங்கிளும் ஈக்குவல். ஆங்கிள் ஏ ஈக்குவல் டூ ஆங்கிள் பி விச் இஸ் ஈக்குவல் டூ ஆங்கிள் சி விச் இஸ் ஈக்குவல் டூ ஆங்கிள் டி. ரைட்டா? அப்போ நம்ம இதிலிருந்து என்ன இன்ஃபர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, தட் இஸ் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம இன்ஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டிடக்ஷன்ல இருந்து வாட் வி காட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ரைட்? ஸோ வாட் அபௌட் த ஆங்கிள்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹியர் ஆப்போசிட். ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆஃப் ராம்பஸ் ஆர் ஈக்குவல். சரியா? அத வச்சுட்டு நம்ம இப்போ இதுல கால்குலேட் பண்ணலாம். ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்ன்னு சொல்லி நம்ம சொல்லிட்டோம். இப்போ நமக்கு ஒரு ராம்பஸ் குடுத்துருக்காங்க. இதோட ஆங்கிள் ஏவ நம்ம எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ரைட்? தட் இஸ் ஆங்கிள் 50. இதுவும் ஆங்கிள் 50. தட் இஸ் ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டூ ஆங்கிள் சி விச் இஸ் ஈக்குவல் டூ 50 டிகிரி. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்க? எல்லாமே ஆங்கிள் ஏ குடுத்துருக்காங்க. ம். இப்போ நம்ப இந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துக்கலாம். இந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா என்னது? இன் ட்ரையாங்கிள் ஏபிடி. ரைட்டா? இன் ட்ரையாங்கிள் ஏபிடி. என்னென்ன ஆங்கிள் இருக்கு பாருங்க. 50 டிகிரி பிளஸ் ஏ பிளஸ் ஏ 2 ஆங்கிள் இருக்கு. தட் இஸ் டோட்டலி சம் ஆஃப் த ஆங்கிள் ஆஃப் அ ட்ரையாங்கிள் இஸ் 180 டிகிரி. அப்ப என்ன வரும்? 2a ஈக்குவல் டூ 180 மைனஸ் 50. That is 2a equal to 130 degree. A equal to 130 by 2 which is equal to 65 degree. ரைட்டா? இப்போ இது 65 டிகிரினா, இதுவும் என்ன வரும்? 65 டிகிரி. இதுவும் 65 டிகிரி. இதுவும் 65 டிகிரி. ஸோ இந்த 65 டிகிரி, 65 டிகிரிய நம்ம ஆட் பண்ணா என்ன வரும் பாருங்க. ஒன் மினிட். That is angle D is equal to angle A plus angle A. Which is equal to 65 degree plus 65 degree. என்ன வரும்? That is equal to 130 degree. அதே மாதிரி ஆங்கிள் பி ஈக்குவல் டு அதே ஆங்கிள் ஏ பிளஸ் ஆங்கிள் ஏ. என்ன வரும்? 65 டிகிரி பிளஸ் 65 டிகிரி விச் இஸ் ஈக்குவல் டு 130 டிகிரி. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? தட் இஸ் ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் சி விச் இஸ் ஈக்குவல் டு 50 டிகிரி. அதே மாதிரி ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் டி விச் இஸ் ஈக்குவல் டு 130 டிகிரி. ஸோ நம்ம என்ன இன்ஃபர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஆப்போசிட் sides of rhombus. Rhombus are opposite sides கிடையாது. opposite angles. Opposite angles of rhombus are equal. கிளியரா? ஸோ இது வந்து ஒரு டிடக்ஷன். இப்போ இதிலேயே நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ராம்பஸ வந்து ஒரு பேரலலோகிராம் கூட கம்பேர் பண்ண போறோம். கம்பேர் பண்ணிட்டு
அது எப்படி 2த்துக்கும் ஈச் சரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ப பார்க்க போறோம். இப்போ இதுவே நம்ப இன்னொரு ப்ரூஃப். வி ஆர் கம்பேரிங் திஸ் வித் அ பேரலலோகிராம். வச்சு கம்பேர் பண்ண போறோம். ரைட்டா? ஸோ இப்போ நம்ப இந்த இந்த குவாட்ரிலேட்டரல் தட் இஸ் GAMEன்ற குவாட்ரிலேட்டரல் எடுத்துக்கிறோம். GAME அப்படின்ற குவாட்ரிலேட்டரல் எடுத்துக்கிறோம். இதுல பாருங்க, ஆங்கிள் ஆங்கிள் என்னது? MEA ரைட்? MEA இஸ் ஈக்குவல் டூ ஆங்கிள் MEA இஸ் ஈக்குவல் டூ ஆங்கிள் EAG. EAG. ஸோ இது எப்படி இருக்குன்னு பாருங்க. MEA இஸ் ஈக்குவல் டூ EAG. ஆமா தானே? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு 2 பேரலல் லைன் இருக்கும்போது 2 பேரலல் லைன் இருக்கும்போது, பாருங்க இது ஈயும் இதுவும் பேரலல் லைன். அப்போ நம்ம ஒரு டிரான்ஸ்வர்ஸ் போடுறோம்னா, திஸ் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டூ திஸ் ஆங்கிள். ஸோ இதுதான் ஒரு டிரான்ஸ்வர்ஸ் நம்ம போடும்போது, திஸ் ஆங்கிள் ஈக்குவல் டூ திஸ் ஆங்கிள். அப்போ நம்ம இதிலிருந்து என்ன டெட்யூஸ் பண்றோம்னா, EM ரைட்டா? தட் இஸ் GA. GA is parallel to ME. இதுல எது டிரான்ஸ்வர்ஸ் பார்த்தீங்கன்னா, EA இஸ் த டிரான்ஸ்வர்ஸ் ஆர் AE இஸ் த டிரான்ஸ்வர்சல். அதாவது 2 ஆப்போசிட் சைடும் பேரலலா இருக்கு. அதே மாதிரி அதே மாதிரி இன்னொரு சைடு நம்ம பார்க்கலாமா? GEA. நமக்கு இது Aன்னா நமக்கு இதுவும் Aன்னு தான் தெரியும். நம்ம ஏற்கனவே ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இது Aன்னா இதுவும் A. இதுவும் Aன்னா இது A. அப்போ ஆங்கிள் GEA ரைட்டா? GEA இஸ் ஈக்குவல் டூ GEA இஸ் ஈக்குவல் டூ பாருங்க இப்படி போயிட்டு EAM ஆங்கிள் EAM. ஸோ இந்த ஆங்கிள் ஏன்னா நமக்கு இந்த ஆங்கிள் ஏன்னு தெரியும். இந்த ஆங்கிள் ஏன்னு தெரியும். இப்போ எந்த பேரலல் லைன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இந்த லைன். இந்த லைன். G இது. ரைட்டா? இதுவும் எப்படி இருக்கு? பேரலல் தான். ஸோ இதுல எப்படி எது எதுவும் பேரலல் பாருங்க. G ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல். தட் இஸ் GE. GE is parallel to AM. GE is parallel to AM. Here AE is a transversal. இப்போ நம்ம இதுல 2த்துல இருந்து நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு? GA is parallel to EM or ME and GE is parallel to GE is parallel to MA ன்னு எழுதிக்கோங்க. GE is parallel to MA. ஏன்னா ஆங்கிள் AG is equal to ஆங்கிள் M அந்த மாதிரி வரும். இப்போ AE இஸ் அ டிரான்ஸ்வர்சல். அப்போ என்ன பண்ணியிருக்கோம்? ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல். ஸோ இன் திஸ் கேஸ் வாட் வி ப்ரூவ்ட்? ஆப்போசிட் சைட்ஸ். ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல். அப்போ a rhombus is a அப்போ rhombus is a parallelogram. rhombus என்னவா இருக்கலாம்? parallelogramமாவும் இருக்கலாம். rhombus is also a parallelogram. எந்தெந்த ப்ராப்பர்ட்டிய நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ ராம்பஸ் இஸ் ஆல்சோ எ பேரலலோகிராம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இட் சாட்டிஸ்ஃபைஸ் என்ன பேரலலோகிராமுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்கோ அது எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இட் சாட்டிஸ்ஃபைஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் பேரலலோகிராம். தட் மீன்ஸ் வாட்? பேரலலோகிராம் ப்ராப்பர்ட்டி அப்ளைஸ். பேரலலோகிராமோட ப்ராப்பர்ட்டி இதுக்கு அப்ளை ஆகும். ஸோ இதுல என்னென்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வந்து ஆப்போசிட். ஆப்போசிட் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்புறம் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்.
அதுல முக்கியமான இன்னொன்னு ப்ராப்பர்ட்டி என்னன்னா, தி அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் ஆட் டூ 180 டிகிரி. ரைட்டா? அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் ஆட் டூ 180 டிகிரி. ஸோ வாட் ஆர் அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ்? இப்ப நம்ம இந்த parallelogram எடுத்துக்கிட்டோம்னா, ஓகே. தட் மீன்ஸ் வாட் ஆர் அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆங்கிள் ஏ பிளஸ் ஆங்கிள் டி தட் இஸ் ஈக்குவல் டூ 180 டிகிரி. பக்கத்துல இருக்கிற ஆங்கிள் தான் அட்ஜசன்ட் ஆங்கிள். இப்போ இதுல குடுத்துருக்காங்கன்னா, நம்ம மத்த ஆங்கிள்ஸ் எல்லாம் இதுல வச்சு கண்டுபிடிச்சிடலாமா? தட் இஸ் ஆங்கிள் ஏ என்ன குடுத்துருக்காங்க? 50 டிகிரி பிளஸ் ஆங்கிள் டி நமக்கு தெரியாது. தட் இஸ் ஈக்குவல் டூ 180 டிகிரி. அப்போ ஆங்கிள் டி ஈக்குவல் டூ 180 மைனஸ் 50 தட் இஸ் ஆங்கிள் டி ஈக்குவல் டூ 130 டிகிரி. கிளியரா? அப்புறம் இன்னொன்னு தெரியும். ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்னா இது ஆங்கிள் 50 டிகிரினா, இதுவும் ஆங்கிள் வந்து 50 டிகிரி. இப்ப இது 130 டிகிரினா, இதுவும் என்னது? 130 டிகிரி. ஸோ நம்ம parallelogram ப்ராப்பர்ட்டி இந்த 2 ப்ராப்பர்ட்டி இதுல அப்ளை பண்றோம். அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் ஆட் டூ 180 டிகிரி. அப்புறம் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். கிளியரா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, ரிலேஷன்ஷிப் பார்க்க போறோம். parallelogramன்னு சொல்றோம், ரெக்டாங்கிள்ஸ் பார்க்க சொல்றோம், ஸ்கொயர்ன்னு சொல்றோம். நம்ப அதுக்கு என்ன பண்ண போறோம்? ரிலேஷன்ஷிப் பார்க்க போறோம். ஸோ இதுல பார்த்தோம்னா, இதுல என்ன ரிலேஷன்ஷிப் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் என்ன தெரியும் அப்படின்னா, வி நோ தட் a ஸ்கொயர் இஸ் a ரெக்டாங்கிள். ஸ்கொயர் இஸ் ரெக்டாங்கிள் தானே? ஏன்னா, ஸ்கொயர்ல எல்லா சைடும் ஈக்குவல். ரெக்டாங்கிளுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி? ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல். அது ஸ்கொயரும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. இதெல்லாம் ஸ்பெஷல் கேஸஸ். சரியா? a ஸ்கொயர் இஸ் a parallelogram. ஏன்னா, ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பேரலலா இருக்கும். ஆப்போசிட் ஆங்கிள்ஸும் பேரலலா இருக்கும். ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவலா இருக்கும். நெக்ஸ்ட்டு அண்ட் a ஸ்கொயர் இஸ் ஆல்சோ a rhombus. ஸோ ராம்பஸோட ப்ராப்பர்ட்டியும் அதாவது ஸ்கொயருக்கு ஈக்குவலா இருக்கும். என்னது? ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி நமக்கு ஈக்குவலா இருக்கு. ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவலா இருக்கும். 2 சைடு அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸை ஈக்குவல் பண்ணினோம்னா, அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ ஆட் பண்ணினோம்னா 180 டிகிரி வரும். இப்போ ஸ்கொயர் இஸ் ஆல்சோ எ ராம்பஸ் அப்படின்னும்போது என்ன பண்ண முடியும்? ஸ்கொயரோட ப்ராப்பர்ட்டி இதுக்கு அப்ளிகபிள் ஆகும். கிளியரா? ஸோ ஸ்கொயரோட ப்ராப்பர்ட்டி எது 2 அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, the diagonals of the rhombus bisect each other. The diagonals of the rhombus bisect its angles. ஸோ இந்த 2 ப்ராப்பர்ட்டியும் நம்மளால அப்ளை பண்ண முடியும். என்ன எப்படி அப்படின்னு பாருங்க. ஸோ இஃப் இட் இஸ் அ ப்ராப்பர்ட்டி 4 பாருங்க. நம்ம திரும்பவும் இத எக்ஸ்ப்ளைன் பண்ணுவோம். ராம்பஸ்ல. ஸோ திஸ் இஸ் அ ராம்பஸ்னா, the diagonals of the rhombus bisect each other. ஸோ diagonals of the rhombus. So let us take this is AB, CD. ரைட்டா? ஏபிசிடி டயகனல்னா, த டயகனல் இது வந்து ஓ அப்டின்னா என்ன அர்த்தம்? டயகனல்ஸ்னா என்னது? ஏசி இஸ் அ டயகனல். அதுக்கப்புறம் ஏசி இஸ் அ டயகனல், பிடி இஸ் அ டயகனல். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே ஸ்கொயர்ல எக்ஸ்ப்ளைன் பண்ணது தான். அப்டின்னா பைசெக்ட் ஈச் அதர்னா என்ன அர்த்தம்? ஏஓ. ஏஓ இஸ் ஈக்குவல் டூ ஓசி. அதாவது என்ன அர்த்தம்? இந்த டயகனல் மட்டும் தான் பார்க்கணும். இந்த சைடும், இந்த லென்த்தும் ஈக்குவல். அப்புறம் வேற எந்த 2 ஈக்குவல்? இது ஓபி ஈக்குவல் டூ ஓ ஓடி. ரைட்டா? தட் இஸ் ஏஓ ஈக்குவல் டூ ஓசி அண்ட் பிஓ. பிஓ ஈக்குவல் டூ ஓடி. ஸோ இதுதான் டயகனல்ஸ் பைசெக்ட் ஈச் அதர். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சைட 2 ஈக்குவல் பார்ட்டா கட் பண்றது தான் பைசெக்ட். அப்புறம் தி டயகனல் ஆஃப் தி ராம்பஸ் பைசெக்ட் இட் ஆங்கிள்ஸ். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம எப்படி எக்ஸ்ப்ளைன் பண்ணுவோம்? ஸோ திஸ் இஸ் ப்ராப்பர்ட்டி 4. ப்ராப்பர்ட்டி 5.
ஸோ ப்ராப்பர்ட்டி 5 நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் இந்த ப்ராப்பர்ட்டி. இது ராம்பஸ்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? திஸ் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டூ திஸ் ஆங்கிள். நம்ம ப்ரூஃப் பண்ணியிருக்கோமா? திஸ் ஆங்கிள் ஈக்குவல் டூ திஸ் ஆங்கிள். ப்ரூஃப் பண்ணியிருக்கோமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? திஸ் இஸ் ஏபிசிடி இஸ் a rhombusனா the diagonals of the rhombus bisect its angles. இப்போ ஆங்கிள் டிய எப்படியா பைசெக்ட் பண்ணிருக்கு? ஆங்கிள் ஏ பிளஸ் ஆங்கிள் ஏவா பைசெக்ட் பண்ணிருக்கு. 2 ஈக்குவல் ஆங்கிள்ஸா பைசெக்ட் பண்ணிருக்கு. அதே மாதிரி ஆங்கிள் பிய என்னவா பைசெக்ட் பண்ணியிருக்கோம்? ஆங்கிள் ஏ பிளஸ் ஆங்கிள் ஏவா பைசெக்ட் பண்ணியிருக்கோம். அப்படின்னா என்னது? பைசெக்ட் இன்டூனா ஒரு ஆங்கிள 2 ஈக்குவலா புரிஞ்சுதா? ஸோ இது 25 டிகிரினா இதுவும் 25 டிகிரி. அந்த மாரி 2 ஈக்குவலா பைசெக்ட் பண்றது தான் என்ன சொல்றோம்? டயகனல்ஸ் ஆஃப் த ராம்பஸ் பைசெக்ட் த ஆங்கிள்ஸ். பாருங்க, இப்படி கூட வரலாம் இல்லையா? இப்படி இருந்துட்டு, இப்படி கூட ஆங்கிள் இருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு 25 டிகிரினா, இது ஒரு 40 டிகிரியா கூட இருக்கலாம். எப்போ பைசெக்ட்ன்னு சொல்லுவோம்? பைசெக்ட்னா என்னது? ஈக்குவல் ஆங்கிள்ஸா பைசெக்ட் பண்றது. ஈக்குவல் ஆங்கிள்ஸா பிரிக்கிறது தான் நம்ம பைசெக்ட் பண்றது. இப்போ ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஸ்கொயர் எது எதுக்கெல்லாம் அப்ளை ஆகுது ராம்பஸ்க்கு பார்த்தீங்கன்னா, the diagonals of the rhombus bisect each other, the diagonals of the rhombus bisect its angles. இந்த 2 ப்ராப்பர்ட்டியும் பைசெக்ட் ஆகுது. அதே மாதிரி இந்த ஆங்கிள் இது Bனா இது B. இதுவும் Bனா இதுவும் Bயா இருக்கும். ஸோ த ஆல் வில் பி ஈக்குவல். இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, ஆர் த டயகனல்ஸ் ஆஃப் த ராம்பஸ் ஈக்குவலான்னு பார்க்குறோம். பைசெக்ட்ன்னு சொல்லிட்டோம். ஆனா ஈக்குவலா அப்படின்னு பார்த்தோம்னா, நோ இட் இஸ் நாட் ஈக்குவல். இப்ப ராம்பஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது ஒரு டயகனல், இது ஒரு டயகனல். ஸோ ABCD is a rhombus. ABCD is a rhombus. AC and BD are diagonals. So diagonals are equal na? No, it is not equal. Not equal. எப்ப ஈக்குவலா இருக்கும்? When it is equal அப்படின்னா, when it will be equal na? Angle A equal to angle B equal to angle C which is equal to angle D which is equal to 90 டிகிரியா இருந்தாதான் diagonals ஈக்குவலா இருக்கும். இது பாருங்க 90 டிகிரி கிடையாது. நமக்கு பார்த்தாலே தெரியும். இந்த இந்த டயகனல் பெருசா இருக்கும். இந்த டயகனல் சின்னதா இருக்கும். ஸோ ஈவன் தோ ராம்பஸ் இஸ் a ஸ்கொயர் நமக்கு எல்லா ப்ராப்பர்ட்டியும் அப்ளிகபிள் ஆகாது. எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பெஷல் திங் நம்ப பார்க்கணும். ஸ்கொயரோட ப்ராப்பர்ட்டி என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத நம்ம ஸ்பெஷலா பார்க்கணும். ஸோ டயகனல்ஸ் ஆஃப் த ராம்பஸ் ஆர் நாட் ஈக்குவல். ஏன்னா அது வந்து நமக்கு ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் தான் ஈக்குவலே தவிர எல்லா ஆங்கிள்ஸும் 90 டிகிரி கிடையாது. கிளியரா? இப்போ நம்ம டயகனல்ஸ் பத்தி பேசும்போது டிடக்ஷன் 10 பார்க்குறோம். வாட் கேன் வி சே அபௌட் த ஆங்கிள்ஸ் ஃபார்ம்டு பை த டயகனல்ஸ்? அதாவது நமக்கு இப்ப என்ன பார்க்குறோம்னா, இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும் அப்படின்ட்டு நம்ம பார்க்க போறோம். கிளியரா? வாட் வி கேன் சே அபௌட் த ஆங்கிள்ஸ் ஃபார்ம்டு பை த டயகனல். ஸோ அதுக்கு நம்ம எந்த 2 ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன் ட்ரையாங்கிள் GEO. ஓகேவா? GEO GEO and triangle பாருங்க GEO and triangle M. This is M. MEO. ஸோ எந்த 2 ட்ரையாங்கிள் பாருங்க? GEO. அப்புறம் MEO. சரியா? இந்த 2 ட்ரையாங்கிள். நம்ம இந்த ஆங்கிள கண்டுபிடிக்கிறதுக்காக. இந்த ஆங்கிள கண்டுபிடிக்கிறதுக்காக. இப்ப இந்த 2 ட்ரையாங்கிள் நான் போடுறேன். ரைட்? திஸ் இஸ் G. This is E. This is O. ரைட்டா? அண்ட் இங்க M, இங்க E, இங்க O. இப்ப நமக்கு என்னென்னலாம் தெரியும் பாருங்க. GE is equal to ME. GE is equal to ME because rhombus has equal sides. Rhombus has equal sides. அடுத்தது அதாவது இந்த சைடும்
இந்த சைடும் ஈக்குவல். அடுத்தது என்னன்னு பாருங்க. ஆ GO ரைட்? GO இஸ் ஈக்குவல் டூ MO. GO இஸ் ஈக்குவல் டூ MO. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டயகனல்ஸ் டயகனல்ஸ் பைசெக்ட். ரைட்டா? இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தோம் இல்லையா? டயகனல்ஸ் பைசெக்ட் பார்த்தம்போது என்ன பார்த்தோம்? திஸ் இஸ் AO ஈக்குவல் டூ OCன்னு பார்த்தோம் இல்லையா? அதே தான் இங்க குடுத்துருக்கோம். என்ன குடுத்துருக்கோம்? GO ஈக்குவல் டூ MO. ஸோ இந்த 2ம் ஈக்குவல். அப்புறம் OE அண்ட் OE இஸ் அ காமன் சைட். OE ஈக்குவல் டூ OE விச் இஸ் காமன் சைட். அப்போ இந்த 2 ட்ரையாங்கிளும் காங்க்ரூவன்சியா? ஸோ ட்ரையாங்கிள் GEO இஸ் காங்க்ரூவன்ட் டூ ட்ரையாங்கிள் MEO. இப்போ ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல்ன்னு நம்ம போட்டுட்டோம். ஸோ 3 சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இப்ப நம்ம என்ன ஈக்குவல் பண்ண போறோம்? ஆங்கிள்ஸ்லாம் ஈக்குவலான்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ எந்தெந்த ஆங்கிள்ஸ்னால ஈக்குவலா இருக்கும் பாருங்க. தட் இஸ் ஆங்கிள் ஆங்கிள் GEO. GEO is equal to GEO is equal to MEO. MEO. அதாவது GEO equal to MEO. ஏற்கனவே நம்ம இத ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். ஆங்கிள் A equal to ஆங்கிள் A. நெக்ஸ்ட் என்ன ஆங்கிள்? OGE or EGO. EGO is equal to EMO. EMO. பாருங்க EGO இந்த ஆங்கிள். This angle is equal to this angle. ரைட்டா? இப்போ லாஸ்ட்டா 3வது ஆங்கிள் பாருங்க. என்னது? GOE. ஆங்கிள் GOE is equal to ஆங்கிள் MOE. ஸோ இத தான் நம்ம எடுத்துக்க போறோம். GOE is equal to MOE ன்னு நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். இப்போ இந்த குவாட்ரிலேட்டருக்கு நம்ம வரலாம். பாருங்க ஆங்கிள் GOE. GOEயும் பிளஸ் ஆங்கிள் MOE. MOE 2 ஆங்கிளும் ஆட் பண்ணா என்ன வரும்? 180 டிகிரி வருமா? ஆங்கிள் ஆன் எ ஸ்ட்ரெய்ட் லைனா? ஆங்கிள் ஆன் எ ஸ்ட்ரெய்ட் லைன். ரைட்டா? தட் மீன்ஸ் வாட்? இந்த 2 ஆங்கிளும். இந்த 2 ஆங்கிளும் ஆட் பண்ணா இந்த இது என்னவா வரணும்? 180 டிகிரியா வரணுமா? அப்ப நமக்கு என்ன தெரியும்? GOE ஈக்குவல் டூ MOE நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். தட் இஸ் GOE பிளஸ் MOE இருக்க இடத்துலயே என்ன போடலாம்? GOE போடலாமா? தட் இஸ் ஈக்குவல் டூ 180 டிகிரி. அப்போ 2 ஆங்கிள் GOE ஈக்குவல் டூ 180 டிகிரி. அப்ப ஆங்கிள் GOE ஈக்குவல் டூ என்ன வரும்? ஆங்கிள் GOE ஈக்குவல் டூ 180 டிகிரி பை 2. தட் இஸ் ஆங்கிள் GOE ஈக்குவல் டூ 90 டிகிரி. இப்ப நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணிட்டோம் இதுல? டயகனல்ஸ் பைசெக்ட் அட் 90 டிகிரி. அப்ப என்னது? வாட் கேன் வி சே அபௌட் த ஆங்கிள்ஸ் ஃபார்ம்டு பை த டயகனல்ஸ் ஆஃப் த ராம்பஸ்? அப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணியிருக்கோம்? இந்த ஆங்கிள் 90 டிகிரி இருக்கும். இந்த ஆங்கிள் 90 டிகிரி இருக்கும். ரைட்டா? அது ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ ராம்பஸ். ஸோ இதிலிருந்து நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணியிருக்கோம்? That is last property. Diagonals of rhombus intersect each other at an angle 90 degree. Diagonals of rhombus intersect at 90 degree. ரைட்டா? இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, எல்லா ப்ராப்பர்ட்டியும் நம்ம சம்மரைஸ் பண்ணலாம். ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியா நம்ம என்ன பண்ணலாம்? சம்மரைஸ் பண்ணலாம். என்ன ராம்பஸ்க்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிலாம் இருக்கு? இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் இருந்தா தான் அது ராம்பஸ். ஸ்கொயர தவிர்த்து என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கு? எல்லாமே ஸ்கொயரா இருக்குமா? எல்லாமே ராம்பஸா இருக்குமா? அப்படின்றது நம்ம பார்க்க போறோம். ஸோ ப்ராப்பர்ட்டி 1 என்னது? ஆல் சைட்ஸ் ஆஃப் ராம்பஸ் ஆர் ஈக்குவல். ஸோ திஸ் இஸ் அ ப்ராப்பர்ட்டி. இது ஸ்கொயருக்கும் அப்ளை ஆகும். இது ஸ்கொயருக்கும் அப்ளை ஆகும்ல. ஆனா ஆங்கிள்ஸ் பொறுத்தவரைக்கும் மாறுபடும். அப்டின்னா நம்ம என்ன பண்ண போறோம் பாருங்க. ஏபிசிடி இஸ் எ ராம்பஸ்னா,
இங்க என்ன ப்ரூஃப் பண்ணியிருக்கோம்? ஏபி இஸ் ஈக்குவல் டூ பிசி விச் இஸ் ஈக்குவல் டூ சிடி விச் இஸ் ஈக்குவல் டூ ஏடி. ரைட்டா? ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். எல்லா சைடும் ஈக்குவல். இது ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ராம்பஸ். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? செகண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ராம்பஸ். The opposite sides of a rhombus are parallel to each other. இப்போ ஒரு ராம்பஸ் இருக்குன்னா, this is ABCD is a rhombusனா, என்னது? ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் parallel. அப்படின்னா என்ன அர்த்தம்? AB is parallel to AB is parallel to CD. That is AB is parallel to CD. அதுக்கப்புறம் என்னது? AD. AD is parallel to BC. So இது ஒரு ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ ராம்பஸ். அடுத்த ப்ராப்பர்ட்டி. அடுத்த ப்ராப்பர்ட்டி என்னதுன்னா, இன் அ ராம்பஸ் தி அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் ஆர் ஆட் அப் டு 180 டிகிரி அண்ட் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இது என்னோட ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா, பாரலோகிராம் ப்ராப்பர்ட்டிய ஒத்து போகுது. ரைட்டா? ஸோ இப்ப இது ராம்பஸ்னா, ஏபிசிடி இஸ் அ ராம்பஸ்னா, அவங்க என்ன சொல்றாங்க? அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் ஆட் அப் டு 180 டிகிரி. இதுல அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் எது எது அப்படின்னு பாருங்க. தட் இஸ் ஆங்கிள் ஏவையும், ஆங்கிள் பியும் ஆட் பண்ணினோம்னா 180 டிகிரி வரும். அது 2ம் அட்ஜசன்ட் ஆங்கிள். அதே மாதிரி ஆங்கிள் பியும், ஆங்கிள் சியும் ஆட் பண்ணினோம்னா 180 டிகிரி வரும். அப்புறம் ஆங்கிள் சியும், ஆங்கிள் டியும் ஆட் பண்ணினோம்னா 180 டிகிரி வரும். அப்புறம் ஆங்கிள் டியும், ஆங்கிள் ஏவும் ஆட் பண்ணினோம்னா 180 டிகிரி வரும். அதுதான் அட்ஜசன்ட். அட்ஜசன்ட்னா என்னது? பக்கத்து பக்கத்துல இருக்கிற ஆங்கிள் ஆட் பண்ணினோம்னா 180 டிகிரி வரணும். அப்புறம் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டூ ஆங்கிள் சி. அப்புறம் ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டூ ஆங்கிள் டி. என்ன வேணா இருக்கலாம். 90 டிகிரியா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சரியா? இது 50னா இது 50 இருக்கலாம். இது 130னா 130 இருக்கலாம். ஸோ இன் அ ராம்பஸ் என்னது? அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் ஆட் டு 180 டிகிரி அண்ட் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அப்புறமா 4த் ப்ராப்பர்ட்டி டயகனல்ஸ் ஆஃப் a rhombus bisect each other. ஸோ இந்த ராம்பஸ்ல இது ஒரு டயகனல், இது ஒரு டயகனல். ஸோ ஏபிசிடி ஏபிசிடி இஸ் அ ராம்பஸ்னா இது ஓனா டயகனல்ஸ் ஆஃப் த ராம்பஸ் பைசெக்ட் ஈச் அதர்னா என்ன அர்த்தம்? ஏஓ ஈக்குவல் டு ஓசி. அதே மாதிரி பிஓ ஈக்குவல் டு ஓடி. ரைட்டா? பாருங்க இந்த லென்த்தும் ஈக்குவல். அதுக்கப்புறம் இந்த லென்த்தும் எது? ஓடி. ஓடி லென்த்தும் ஓபி லென்த்தும் ஈக்குவல். எது எது ஈக்குவல் கிடையாது? ஓஏ இஸ் நாட் ஈக்குவல் டு ஓஏ இஸ் நாட் ஈக்குவல் டு ஓடி. புரிஞ்சுதா? ஓஏவும் ஓடியும் ஈக்குவல் கிடையாது. ஒரு டயகனல 2 பாதியா கட் பண்றோம். ஏசி ஏசி இஸ் அ டயகனல்னா பாரு. ஏசி டயகனல்ல ஏசி டயகனல்ல ஏஓ ஈக்குவல் டு ஓசி. அதே மாதிரி இது என்னது? பிடி டயகனல்ல பிஓ ஈக்குவல் டு ஓடி. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர்ட்டி 5. த டயகனல்ஸ் ஆஃப் அ ராம்பஸ் பைசெக்டட் ஆங்கிள்ஸ். ஸோ அதே மாதிரி இது ஸ்கொயரோட ப்ராப்பர்ட்டி. இப்போ டயகனல்ஸ் ஆஃப் த ராம்பஸ் பைசெக்ட் இட்ஸ் ஆங்கிள்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க. திஸ் இஸ் ஏ, பி, சி, டி. அப்படின்னா இங்க பாருங்க தட் இஸ் ஆங்கிள் டிஏ இது ஓ எடுத்துக்கலாம். தட் இஸ் டிஏஓ ஆர் ஓஏடி. ஓஏடி இஸ் ஈக்குவல் டு ஓஏடி இஸ் ஈக்குவல் டு ஓஏபி. ஓஏபி ரைட்டா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓஏடி இது ஏ ஆங்கிள்னா ஓஏடி இதுவும் ஏ ஆங்கிள். அதுதான் டயகனல்ஸ் ஆஃப் த ராம்பஸ் பைசெக்டட் ஆங்கிள்ஸ். இந்த ஆங்கிள பைசெக்ட் பண்ணுது. புரிஞ்சுதா? அதே மாதிரி ஆங்கிள் டிசிஓ. டிசிஓ இஸ் ஈக்குவல் டு என்னது? பிசிஓ. பிசிஓ. புரிஞ்சுதா? அடுத்ததா இந்த 2 ஆங்கிள். ஆங்கிள் ஏடிஓ. ஏடிஓ இஸ் ஈக்குவல் டு ஏடிஓ எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? சிடிஓ. சிடிஓ.
புரிஞ்சுதா? அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு பி ஆங்கிளா எடுத்துக்கிட்டோம்னா, இது பின்னா, இதுவும் பி, இதுவும் பி. இதுவும் ஏ, இதுவும் ஏ. அப்போ என்னது? ஏடிஓ எது? ஏடிஓ இஸ் ஈக்குவல் டூ சிடிஓ. அடுத்ததா என்ன வரும்? ஏபிஓ. ஏபிஓ இஸ் ஈக்குவல் டூ ஏபிஓ இஸ் ஈக்குவல் டூ சிபிஓ. ஸோ த டயகனல்ஸ் ஆஃப் அ ராம்பஸ் பைசெக்டட் ஆங்கிள்ஸ் அதுதான் முக்கியம். புரிஞ்சுக்கோங்க. இந்த ஏ ஆங்கிளும், இந்த பி ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த டி ஆங்கிள புரிஞ்சுதா? இந்த டி ஆங்கிள ஆங்கிள் டிய 2 ஈக்குவல் ஆங்கிளா 2 ஆங்கிளா அதாவது 2பியா நமக்கு டிவைட் ஆகுது. ஆங்கிள் ஏவ 2 2 ஆங்கிளா நமக்கு டிவைட் ஆகுது. புரிஞ்சுதா? அதாவது இது 40 டிகிரினா இதுவும் 40 டிகிரி. அந்த மாதிரி டிவைட் ஆகுறது தான் ஆங்கிள்ஸ் பைசெக்ட். லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி diagonals of rhombus intersect each other at an angle of 90 degree. ஸோ இப்போ நம்ம பைசெக்ட்ன்னு சொல்லிட்டோம். அந்த பைசெக்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம இது டயகனல் வரையறோம். ஏ, பி, சி, டின்ற டயகனல் வரையறோம். அப்போ நமக்கு என்னன்னா, நமக்கு இந்த ஆங்கிள் 90 டிகிரி அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுதா? அது பைசெக்ட் அட் எப்படி இன்டர்செக்ட் நாட் பைசெக்ட் இட் இஸ் இன்டர்செக்ட். இந்த ஓ அப்படின்ற பாயிண்ட் எங்க இன்டர்செக்ட் ஆகுது? 90 டிகிரில. அதாவது ஏஓடி ஈக்குவல் டு ஏஓடி ஈக்குவல் டு சிஓடி which is equal to AOB which is equal to COB எல்லாமே ஈக்குவல் டு 90 டிகிரி. புரிஞ்சுதா? இது 90 டிகிரியா இருந்தா இதுவும் 90 டிகிரி தான். இதுவும் 90 டிகிரி. இதுவும் 90 டிகிரி. Intersect. The diagonals of a rhombus intersect at an angle of 90 degree. Clear? So these are the 6 property of rhombus.